சாந்தி. முரளி டேட் 3/9/2025. காலை முரளி. பாப்தாதா, மதுபன். இனிய குழந்தைகளே, உங்களுக்கு உண்மையான யாத்திரையை கற்பிக்க சத்திய வழிகாட்டி வந்திருக்கிறார். உங்கள் யாத்திரையில் முக்கியமானது பவித்ரம். நினைவு செய்யுங்கள், பவித்திரமாகுங்கள். கேள்வி: செய்தி அளிப்பவரின் குழந்தைகள் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை தவிர வேறு எதிலும் வாக்குவாதம் செய்யக்கூடாது. பதில்: நீங்கள் செய்தி அளிப்பவரின் குழந்தைகள். தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். இந்த யோக அக்னியால் உங்கள் பாவங்கள் அழியும் என்ற செய்தியை அனைவருக்கும் சொல்லுங்கள். இந்த கவனம் மட்டும் வையுங்கள். மற்ற விஷயங்களுக்கு செல்வதால் எந்த பயனும் இல்லை. நீங்கள் அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை மட்டும் கொடுங்கள். அதனால் அவர்கள் ஆஸ்திகரர்கள் ஆவார்கள். எப்போது படைக்கும் தந்தையை அறிந்து கொள்வார்களோ அப்போது படைப்பை அறிவது எளிதாக இருக்கும். பாடல்: நமது தீர்த்தம் தனிப்பட்டது. ஓம் சாந்தி. நாம் சத்திய தீர்த்தவாசிகள் என்பது இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு தெரியும். சத்திய வழிகாட்டியும் அவரது குழந்தைகள் நாமும் உண்மையான யாத்திரை செய்து கொண்டிருக்கிறோம். இது பொய்யான கண்டம், அதாவது பதீத்த கண்டம். இப்போது சத்திய கண்டத்திற்கு, அதாவது தூய்மையான கண்டத்திற்கு போகிறோம். மனிதர்கள் யாத்திரைக்கு போகிறார்கள். சில குறிப்பிட்ட யாத்திரைகளுக்கு யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் போக முடியும். இதுவும் யாத்திரை. எப்போது சத்திய வழிகாட்டி தானே வருவாரோ அப்போதே போக முடியும். அவர் ஒவ்வொரு கல்பமும் சங்கம யுகத்தில் வருகிறார். இதில் குளிர் அல்லது வெயிலின் விஷயம் கிடையாது. இதில் அலைந்து திரியும் விஷயமும் கிடையாது. இது நினைவு யாத்திரை. அந்த யாத்திரைகளுக்கு சந்நியாசிகளும் போகிறார்கள். உண்மையான யாத்திரை செய்பவர்கள் பவித்திரமாக இருப்பார்கள். நீங்கள் எல்லோரும் யாத்திரையில் இருக்கிறீர்கள். நீங்கள் பிராமணர்கள். உண்மையான பிரம்மகுமார் குமாரிகள் யார்? ஒருபோதும் விகாரத்திற்கு போகாதவர்கள். நிச்சயம் முயற்சி செய்கிறீர்கள். மனதில் எண்ணங்கள் வரலாம். முக்கியமானது விகாரத்தின் விஷயம். உங்களிடம் விகாரமற்ற பிராமணர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என யாராவது கேட்டால் இதை கேட்பதற்கு அவசியமில்லை. இந்த விஷயங்களால் உங்களுக்கு வயிறு நிறையுமா என்ன என்று கேளுங்கள். நீங்கள் யாத்திரிகர்கள் ஆகுங்கள். யாத்திரை செய்பவர்கள் எத்தனை பேர் என கேட்பதால் எந்த நன்மையும் கிடையாது. பிராமணரில் சிலர் உண்மையாகவும் இருக்கிறார்கள், சிலர் பொய்யாகவும் இருக்கிறார்கள். இன்று உண்மையாக இருக்கிறார்கள், நாளை பொய்யாக மாறுகிறார்கள். அப்படின்னா விகாரத்திற்கு சென்றால் பிராமணரே கிடையாது. பிறகு சூதரரே சூதரர் ஆகிறார். இன்று உறுதிமொழி கொடுத்தவர் நாளை விகாரத்தில் விழுந்து அசுரர் ஆகிறார். இப்போது இந்த விஷயங்களை எதுவரை அமர்ந்து புரிய வைப்பது? இதனால் வயிறு நிறையாது அல்லது வாயும் இனிக்காது. இங்கே நாம் தந்தையை நினைவு செய்கிறோம். மேலும் அவரது படைப்பின் முதல் இடை கடைசி அறிந்து கொள்கிறோம். மற்ற எந்த விஷயங்களிலும் எதுவும் இல்லை. இங்கே தந்தையின் நினைவு கற்பிக்கப்படுகிறது. மேலும் பவித்திரமும் முக்கியம். யார் இன்று பவித்திரமாகி நாளை அப்பவித்திரம் ஆகிறாரோ அவர் பிராமணரே இல்லை. அந்த கணக்கை எதுவரை உட்கார்ந்து உங்களுக்கு சொல்லுவது? இப்படி பலர் மாயாவின் புயல்களால் விழுந்திருக்கலாம். அதனால் பிராமணர்களின் மாலையை உருவாக்க முடியாது. நாம் செய்தி தருபவரின் குழந்தைகள், செய்தி சொல்கிறோம். மெசஞ்சரின் குழந்தைகள், மெசேஜ் தருகிறோம். தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்தால் இந்த யோக நெருப்பில் விக்கர்மங்கள் அழியும். இந்த கவலை கொள்ளுங்கள். மற்றபடி எண்ணற்ற கேள்விகளை மனிதர்கள் கேட்பார்கள். ஒரு தந்தையை தவிர மற்ற எந்த விஷயத்துக்கு போனாலும் எந்த பலனும் கிடையாது. நாஸ்திகரிலிருந்து ஆஸ்திகராக, அனாதையிலிருந்து அப்பாவினுடையவராக
மாறுவது எப்படி? அதனால் அந்த தலைவனிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கும் என்பதை கேளுங்கள். இங்கே இதைத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றபடி எல்லோரும் முயற்சி செய்பவர்கள். விகார விஷயத்திலேயே பலர் தோல்வியடைகிறார்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு மனைவியை பார்த்தால் அவ்வளவுதான். அதை பற்றி கேட்காதீர்கள். ஒருவருக்கு மது அருந்தும் பழக்கம் இருக்கிறது. தீர்த்த யாத்திரை போகிறார். அப்போது மது அல்லது பீடியின் பழக்கம் யாருக்கு இருக்குமோ அவரால் அது இல்லாமல் இருக்க முடிவதில்லை. மறைத்து வைத்து குடிக்கிறார்கள். அதற்கு என்னதான் செய்ய முடியும்? பலர் உண்மையை சொல்வதே இல்லை, மறைத்து கொண்டே இருக்கிறார்கள். எப்படி யுக்தியோடு பதில் சொல்ல வேண்டும் என்று யுக்திகளை பாபா குழந்தைகளுக்கு சொல்கிறார். ஒரு தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். அதனால் மனிதர்கள் ஆஸ்திகரர் ஆக வேண்டும். முதலில் எதுவரை தந்தையை அறியவில்லையோ அதுவரை எந்த கேள்வியை கேட்பதும் தேவையில்லாதது. அப்படி பலர் வருகிறார்கள், எதையும் புரிந்து கொள்வதில்லை, சும்மா கேட்க மட்டும் செய்கிறார்கள். எந்த பயனும் இல்லை. 1000 2000 பேர் வந்தார்கள். அவர்களில் ஓரிருவரே புரிந்து கொள்ள வந்து கொண்டு இருக்கிறார்கள் என தந்தைக்கு எழுதுகிறார்கள். இன்னென்ன பெரிய மனிதர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன அறிமுகம் கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்கவில்லை என நாங்கள் நினைக்கிறோம். முழுமையான அறிமுகம் கிடைத்தால் ஆத்மாக்கள் நமக்கு பரம்பிதா பரமாத்மா தந்தையாக இருக்கிறார், அவர் கற்பிக்கிறார் என்பதை சரியாக சொல்கிறார்கள் என்பதை உணர்வார்கள். தன்னை ஆத்மா என உணர்ந்து என்னை நினைவு செய்யுங்கள் என்று அவர் சொல்கிறார். இந்த கடைசி பிறவி பவித்திரம் ஆகுங்கள். யார் பவித்திரமாக இல்லையோ அவர்கள் பிராமணரே இல்லை. சூதரர், இது யுத்த மைதானம். மரம் வளர்ந்து கொண்டே இருக்கும், புயலும் வீசும், பல இலைகள் உதிர்ந்து கொண்டே இருக்கும். உண்மையான பிராமணர் யார் என யார் உட்கார்ந்து எண்ணிக்கொண்டே இருப்பது? யார் ஒருபோதும் சூதரர் ஆகவில்லையோ அவரே உண்மையானவர். பார்வை கொஞ்சம் கூட போகக்கூடாது. கடைசியில் கர்மாத்தீத்த நிலை ஏற்படும். மிக உயர்ந்த லட்சியம் மனதிலும் எண்ணம் எழக்கூடாது. அந்த நிலை கடைசியில் ஏற்பட வேண்டும். இந்த நேரம் ஒருவருக்கு கூட அப்படிப்பட்ட நிலை இல்லை. இந்த நேரம் எல்லோரும் முயற்சியாளர்கள். நிலை கீழ் மேல் ஆகிக்கொண்டே இருக்கிறது. முக்கியமானது கண்களின் விஷயம். நாம் ஆத்மாக்கள் இந்த சரீரத்தின் மூலமாக பாகத்தை நடிக்கிறோம் என பயிற்சி உறுதியாக இருக்க வேண்டும். எதுவரை ராவண ராஜ்யம் இருக்குமோ அதுவரை யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும். கடைசியில் கர்மாத்தீத்த நிலை ஏற்படும். போக போக உங்களுக்கு உணர்வு ஏற்படும். புரிந்து கொண்டே போவீர்கள். இப்போது மரம் மிகச் சிறியதாக இருக்கிறது. அதனால் புயல் வீசுகிறது, இலைகள் உதிர்கின்றன. காயாக இருப்பவர்கள் விழுகிறார்கள். எனது நிலை எப்படி இருக்கிறது என ஒவ்வொருவரும் தன்னை கேளுங்கள். மற்றபடி என்ன கேள்விகளை கேட்கிறார்களோ அந்த விஷயத்திற்குள் அதிகம் போகாதீர்கள். நாங்கள் தந்தையின் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லுங்கள். அந்த எல்லையற்ற தந்தை வந்து எல்லையற்ற சுகத்தை கொடுக்கிறார். அதாவது புதிய உலகை ஸ்தாபனை செய்கிறார். அங்கே சுகம் மட்டுமே இருக்கும். எங்கே மனிதர்கள் இருப்பார்களோ அதையே உலகம் என்று சொல்கிறார்கள். நிராகாரி உலகில் ஆத்மாக்கள் இருக்கின்றன. ஆத்மா எப்படி புள்ளியாக இருக்கிறது என்பதை யாருடைய புத்தியிலும் இல்லை. இதையும் முதலில் புதிதாக இருக்கும் யாருக்கும் புரிய வைக்கக்கூடாது. எல்லையற்ற தந்தை எல்லையற்ற ஆஸ்தி கொடுப்பதை முதலில் புரிய வைக்க வேண்டும். பாரதம் பாவனமாக இருந்தது, இப்போது பதீதமாக இருக்கிறது. கலியுகத்திற்கு பிறகு சத்தியுகம் வர வேண்டும். இவற்றை பிகேவை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. என இது புது படைப்பு. தந்தை கற்பிக்கும் பாடங்கள் புத்தியில் இருக்க வேண்டும். இவற்றில் கடின விஷயங்கள் எதுவும் இல்லை. ஆனால் மாயா மறக்க வைக்கிறது, கெட்டதை செய்ய வைக்கிறது. அரைக்கல்பமாக
கெட்டதை செய்யும் பழக்கம் ஏற்பட்டு இருக்கிறது. அந்த எல்லா அசுர பழக்கங்களையும் அகற்ற வேண்டும். எல்லோரும் முயற்சி செய்பவர்கள் என்று தந்தை தானே சொல்கிறார். கர்மாத்தீத்தி நிலை பெற நீண்ட காலம் தேவை. பிராமணர்கள் ஒருபோதும் விகாரத்திற்கு போவதில்லை. யுத்த மைதானத்தில் சென்று கொண்டிருக்கும் போதே தோல்வி அடைகிறார்கள். இந்த கேள்விகளால் எந்த பயனும் இல்லை. முதலில் உங்கள் தந்தையை நினைவு செய்யுங்கள். தன்னை ஆத்மா என உணர்ந்து என்னை நினைவு செய்யுங்கள் என ஸ்ரீபாபா கல்ப முன்னர் போலவே கட்டளை கொடுத்திருக்கிறார். இது அதே சண்டை. தந்தை ஒருவரே. ஸ்ரீ கிருஷ்ணரை தந்தை என சொல்ல மாட்டார்கள். ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயரை போட்டுவிட்டார்கள். தவறை சரி செய்பவர் தந்தை. அதனால் அவரை சத்தியம் என்று சொல்கிறார்கள். இந்த நேரம் குழந்தைகள், உங்களுக்கு முழு உலகின் ரகசியங்கள் தெரியும். சத்தியுகத்தில் தெய்வங்களின் டைனாசிட்டி இருக்கும். ராவண ராஜ்யத்தில் இருப்பது அசுர டைனாசிட்டி. சங்கம யுகத்தை தெளிவாக காட்ட வேண்டும். இது புருஷோத்தம சங்கம யுகம். அந்த பக்கம் தேவர்கள், இந்த பக்கம் அசுரர்கள். மற்றபடி அவர்களுக்கு இடையே சண்டை நடக்கவில்லை. பிராமணர்கள் நீங்களே விகாரங்களோடு சண்டை போடுகிறீர்கள். இதையும் சண்டை என்று சொல்ல மாட்டார்கள். அனைத்திலும் பெரியது காம விகாரம். இது மகாவிரோதி. இதன் மீது வெற்றி பெற்றால்தான் நீங்கள் உலகை வெற்றி பெற முடியும். இந்த விஷயத்திற்காகவே அபலைகள் அடி வாங்குகிறார்கள். அநேக விதங்களில் தடை ஏற்படுகின்றன. முக்கிய விஷயமே பவித்திரம். முயற்சி செய்து செய்து புயல் வந்து கடைசியில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். மாயா கலைத்துவிடும். குஸ்தியில் பயில்வானாக இருப்பவர் உடனே எதிரியை எதிர்ப்பார். அவர்கள் தொழிலை நன்கு சண்டை போட்டு வெற்றி பெறுவது. பயில்வானின் பெயர் பிரபலமாகிறது, பரிசு கிடைக்கிறது. உங்கள் இந்த விஷயம் மறைமுகமாக இருக்கிறது. ஆத்துமாக்கள் நாம் பவித்திரமாக இருந்தோம். இப்போது அப்பவித்திரமாக மாறிவிட்டோம். பிறகு மீண்டும் பவித்திரமாக மாற வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த செய்தியை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். வேறு எந்த கேள்வியை கேட்டாலும் நீங்கள் அந்த விஷயங்களில் போகவே கூடாது. உங்களுடையது ஆன்மீக தொழில். ஆத்துமாக்கள் நமக்குள் தந்தை ஞானத்தை நிரப்பி இருந்தார். பின்னர் பலனை பெற்றீர்கள். ஞானம் முடிந்து போனது. இப்போது மீண்டும் தந்தை ஞானத்தை நிரப்புகிறார். மற்றபடி மகிழ்ச்சியாக இருங்கள். தந்தையை நினைவு செய்தால் நன்மை ஏற்படும் என்ற தந்தையின் செய்தியை கொடுக்கிறோம் என்று சொல்லுங்கள். உங்கள் தொழிலே ஆன்மீகமாக இருக்கிறது. தந்தையை அறிந்து கொள்வதே முதலாவது விஷயம். தந்தை ஞானக்கடல். அவர் எந்த புத்தகத்திலிருந்தும் சொல்வது கிடையாது. அந்த முனைவர் பட்டம் பெற்றவர்கள் புத்தகங்களை படிக்கிறார்கள். பகவான் ஞானம் நிறைந்தவர். அவரிடம் உலகின் முதல் இடை கடைசி ஞானம் இருக்கிறது. அவர் எதையாவது படித்திருக்கிறாரா என்ன? அவர் வேத சாஸ்திரங்கள் எல்லாவற்றையும் அறிந்தவர். உங்களுக்கு ஞானத்தை புரிய வைப்பது எனது பாகம் என தந்தை சொல்கிறார். ஞானத்திற்கும் பக்திக்கும் உள்ள வேறுபாட்டை வேறு யாரும் சொல்ல முடியாது. இந்த ஞானத்தின் படிப்பு பக்தியை ஞானம் என்று சொல்வது இல்லை. ஞானத்தை தான் படிப்புங்கிறான். அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளல் ஒரே ஒரு தந்தை மட்டுமே. உலகின் வரலாறு நிச்சயம் ரிப்பீட் ஆகும். பழைய உலகிற்கு பிறகு புது உலகம் நிச்சயம் வர வேண்டும். தந்தை நமக்கு மீண்டும் கற்பிக்கிறார் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார். இதுவே அதிகம் வலியுறுத்தப்படுகிறது. பல நல்ல நல்ல பிரபலமான குழந்தைகள் இந்த நினைவு யாத்திரையில் மிகவும் பலவீனமாக இருப்பது தந்தைக்கு தெரியும். மற்றபடி யார் பிரபலமாக இல்லையோ, பந்தனத்தில் இருக்கிறார்களோ, ஏழைகளோ, அவர்கள் நினைவு யாத்திரையில் அதிகமாக இருக்கிறார்கள். நான் தந்தையை எவ்வளவு நேரம் நினைவு செய்கிறேன் என ஒவ்வொருவரும்
உங்கள் உள்ளத்தை கேளுங்கள். குழந்தைகளே, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார். மனதில் மிக மகிழ்ச்சியாக இருங்கள். பகவான் கற்பிக்கும் போது எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். நீங்கள் பவித்ர ஆத்மாக்களாக இருந்தீர்கள். பிறகு சரீரத்தை பெற்று பாகத்தை நடித்து நடித்து பத்தித்தமானவர்கள் ஆனீர்கள் என்று தந்தை சொல்கிறார். இப்போது மீண்டும் பவித்திரமாக வேண்டும். பிறகு அதே தேவர்களின் பாகத்தை நடிக்க வேண்டும். நீங்கள் தேவ தர்மத்தை சார்ந்தவர்கள். நீங்களே 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி வந்தீர்கள். எல்லா சூரிய வம்சிகளும் 84 பிறவி எடுப்பதில்லை. பின்னால் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இல்லை என்றால் உடனே எல்லோரும் ஒரே நேரத்தில் வரணும். காலையில் எழுந்து புத்திக்கு கொஞ்சம் வேலை கொடுத்தால் புரிந்து கொள்ள முடியும். குழந்தைகளே, ஞான சிந்தனையை செய்ய வேண்டும். ஸ்ரீபாபா செய்வதில்லை. நான் எதை சொன்னாலும் நாடகப்படி சொல்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். கல்பம் முன்னர் எதை புரிய வைத்தாரோ அதையே புரிய வைக்கிறார் என்று புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சிந்தனை செய்கிறீர்கள். நீங்களே புரிய வைக்க வேண்டும். ஞானத்தை கொடுக்க வேண்டும். இந்த பிரம்மா சிந்தனை செய்கிறார். பிகேக்கள் சிந்தனை செய்ய வேண்டும். ஸ்ரீபாபா செய்ய வேண்டியது இல்லை. யாரிடமும் அதிகமாக பேசாதிருப்பதே முக்கிய விஷயம். சாஸ்திரவாதிகள் தமக்குள் அதிக விவாதம் செய்கிறார்கள். நீங்கள் விவாதம் செய்யக்கூடாது. நீங்கள் செய்தியை மட்டும் சொல்ல வேண்டும். முதலில் ஒரு முக்கிய விஷயத்தை பற்றி புரிய வைத்து பிறகு எழுத வையுங்கள். முதலில் இதை யார் கற்பிக்கிறார் என்பதை விளக்கி எழுத சொல்லுங்கள். இந்த விஷயத்தை நீங்கள் பின்னால் கொண்டு செல்வதால் சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கிறது. நிச்சய புத்தி இல்லாத காரணத்தால் புரிந்து கொள்வதே இல்லை. நீங்கள் சொல்வது சரிதான் என சும்மா சொல்கிறார்கள். படைக்கும் தந்தையை புரிந்து கொள்ளுங்கள். பிறகு படைப்பின் ரகசியத்தை புரிந்து கொள்ளலாம். முதலாவது முக்கிய விஷயமே இதுதான். கீதையின் பகவான் யார் என்பது முக்கிய விஷயம். இதில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். முதலில் எந்த தர்மம் ஸ்தாபனை செய்யப்பட்டது? பழைய உலகை புதிய உலகாக யார் மாற்றுகிறார்? தந்தையே ஆத்மாக்களுக்கு புதிய ஞானத்தை சொல்கிறார். அதன் மூலம் புதிய உலகம் ஸ்தாபனை ஆகிறது. உங்களுக்கு தந்தை மற்றும் படைப்பின் அறிமுகம் கிடைக்கிறது. முதலில் அப்பாவை நன்கு புரிந்து கொள்ள வையுங்கள். பிறகு ராஜ்யம் இருக்கவே இருக்கிறது. தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. தந்தையை அறிந்து கொண்டு ஆஸ்திக்கு அதிகாரியாக வேண்டும். குழந்தை பிறக்கிறது. தாய் தந்தை பார்த்தவுடன் அவ்வளவுதான், உறுதியாகி விடுகிறது. தாய் தந்தையை தவிர வேறு யாரிடமும் போவதே இல்லை. ஏனென்றால் தாயிடமிருந்து பால் கிடைக்கிறது. இந்த ஞானப்பால் இங்கு கிடைக்கிறது. இவர் தாய் தந்தை தானே. இது மிக ஆழமான விஷயம். சீக்கிரம் யாரும் புரிந்து கொள்ள முடியாது. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்: உண்மையான பவித்திர பிராமணர் ஆக வேண்டும். சூதரராக வேண்டும் என்ற எண்ணம் ஒருபோதும் மனதில் வரக்கூடாது. கொஞ்சம் கூட பார்வை போகக்கூடாது. அப்படிப்பட்ட நிலையை உருவாக்க வேண்டும். தந்தை எதை கற்பிக்கிறாரோ அந்த விளக்கத்தை புத்தியில் வைக்க வேண்டும். உள்ளே இருக்கும் கெட்டதை செய்ய வைக்கும் அசுர பழக்கங்களை அகற்ற வேண்டும். முயற்சி செய்து செய்து சம்பூரண பவித்ரம் என்ற உயர்ந்த லட்சியத்தை அடைய வேண்டும். வரதானம்: காரணத்தை நிவாரணம் செய்து கவலை மற்றும் பயத்திலிருந்து விடுபட்டிருக்கும் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகுக. தற்சமயம் அற்பகால சுகத்தின் கூடவே கவலை மற்றும் பயம் என்ற 2 விஷயங்கள் இருக்கின்றன. எங்கே கவலை இருக்குமோ அங்கே நிம்மதி இருக்க முடியாது.
எங்கே பயம் இருக்குமோ சாந்தி இருக்க முடியாது. சுகத்தோடு இந்த துக்க அசாந்தியின் காரணங்களும் இருக்கவே செய்கின்றன. எனினும் நீங்கள் அனைத்து சக்திகளின் பொக்கிஷங்களால் நிறைந்த மாஸ்டர் சர்வசக்திவான் குழந்தைகள், துக்கத்தின் காரணத்தை நிவாரணம் செய்பவர்கள், ஒவ்வொரு பிரச்சனைக்கும் சமாதானத்தை கொடுக்கும் சமாதான சொரூபமாக இருப்பவர்கள். அதனால் கவலை மற்றும் பயத்திலிருந்து முக்தி பெற்றவர்கள். எந்த ஒரு பிரச்சனையும் விளையாடுவதற்காக உங்கள் முன்னால் வருகிறது, பயமுறுத்த அல்ல. ஸ்லோகன்: உங்கள் உணர்வை உயர்ந்ததாக மாற்றுங்கள், அப்போது உங்கள் குடும்பம் தானாகவே உயர்வாகும். அவ்யக்த செய்கை: இப்போது அன்பின் அக்னியை எரிய வைத்து யோகத்தை எரிமலையாக்குங்கள். நேரப்படி இப்போது அனைத்து பிராமண ஆத்மாக்களையும் அருகில் கொண்டு வந்து எரிமலை சொரூபத்தின் வாயுமண்டலத்தை ஏற்படுத்தும் சேவை செய்யுங்கள். அதற்காக வேண்டுமானால் பட்டி செய்யுங்கள் அல்லது உங்களுக்குள் ஒன்று கூடி உரையாடுங்கள். எனினும் எரிமலை சொரூபத்தை அனுபவம் செய்து பிறரையும் செய்ய வையுங்கள். இந்த சேவையில் ஈடுபட்டால் சின்ன சின்ன விஷயங்கள் எளிதில் மாறிவிடும். ஓம் சாந்தி.